ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கரண்ட்டில் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பட் யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லெவலில் சேல் ஆகிட்டு இருக்கக்கூட ஒரு ப்ராடக்ட். ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் உங்களுக்கு. ஸோ இந்தியாவில் வந்து மோஸ்ட் செல்லிங் 150cc பைக் அப்படின்னு என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிக்கூடியது என்ன அப்படின்னா R15. ஸோ அந்த R15க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிஷன் எந்த பிராண்ட்லேயும் இப்போதைக்கு கரண்ட்டில் இல்லை. ஸோ இப்போது அதுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடல் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க பிஃபோர். பட் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட் வந்து ஹையஸ்ட் லெவலில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா CBR 150R. ஸோ இந்த CBR 150 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் ஆர் 7 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரன் ஆகிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் நார்ம்ஸ் ஆல்சோ அதனுடைய BS4 அப்டேட்ஸ் அது வந்துட்டு எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சேம் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் இயர்ஸில் இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஹோண்டா சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேம் R15ஓட பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு அதில் அதே பிஎஸ்பி பவர், நியூட்ரன் மீட்டர் ஆஃப் டார்க் எல்லாம் சேம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் ஹோண்டாவில் கொடுக்க போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ.